ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் டு அவர் ஜிடி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபியூச்சர் மியூசியம். இந்த ஃபியூச்சர் மியூசியம் துபாயில் பார்க்க வேண்டிய மெயினான ஒரு விஷயந்தான். இந்த மியூசியம் இருக்கிற இடம் கரெக்டாக ட்ரேடு சென்டர், துபாயில் ட்ரேடு சென்டர்னு ஒரு இடத்துல தான் இருக்குது. இந்த மியூசியத்துக்கு பக்கத்துலேயே மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷன் கரெக்டாக 500 மீட்ரு அவ்வளோதான் இருக்கும். மெட்ரோ ஸ்டேஷன் கரெக்டாக காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரை ஓப்பனில் தான் இருக்கும். அது வரைக்கும் எனி டைமும் மெட்ரோ ஓடிட்டு தான் இருக்கும். இந்த மியூசியத்துக்குள்ளே போகிறதுக்கு டிக்கெட்டுக்கு இங்கே உள்ள காசுக்கு 150 ரூபா, நம்ம ஒரு இந்தியன் காசுக்கு 3500 வருது. இது இந்த வழி தான் போனோம் உள்ளாடி. இது உள்ளாடியெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லணும். நானும் இதுவரை போயிட்டில்ல. இதுக்கு ஃபுல் வியூவும் பார்க்கணுன்னா, அது ஃப்ரண்டில் இருந்து வீடியோ எடுக்கணுன்னா இதுக்கு பேக்கில் போகணும், நல்லா இருக்கும். இதுக்கே நேராக பேக் சைடில் ஓடி போகணும், அந்த வழியில் ஓடி போகணும், அதுக்குள்ளே ஓடி போகணும். கரெக்டாக பைபாஸ் ரோட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே இருக்குது. எல்லோரும் பார்த்துட்டு போகிற மாதிரி பயங்கரமாக வச்சு விட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு சிம்பலும் வச்சு விட்ருக்கு, 2 விரலை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி நல்லா இருக்குது. இது பார்க்குறதுக்கு வீடியோக்கு நல்லா சின்ன மாதிரி தெரியும், நல்லா இது தரை மட்டத்துலேருந்து கரெக்டாக ஒரு 10 to 15 அடிக்குள்ளே இருக்கும். இப்போ கொஞ்சம் பெருசாக தெரிய மாதிரி இருக்குது. இதில் நைட்டெல்லாம் வேலை நடக்கும். இது டெய்லி கரெக்டாக ஒரு 12 மணி 1 மணி டைமில் எல்லாம் வேலை பண்ணுவாங்க, வேலை பார்ப்பாங்க. அதெல்லாம் தூத்த தொடச்சி மிஷின் வச்சு தண்ணியெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணி சூப்பராக பார்க்கணும். ஆனால் ஆள் நிற்கிறதெல்லாம் தெரியுதா, இன்னும் பயங்கரமான தொடச்சி எடுக்கணும். அந்த மாதிரி டெய்லி தொடச்சி எடுப்பாங்க. ஏன்னா இது மெயின் ரோட்டு, இந்த பைபாஸ் ரோடு பக்கத்தில் இருக்கனால டெய்லி தூசி அடிச்சுட்டே இருக்கும். அதெல்லாம் கிளியராக க்ளீன் பண்ணி டெய்லி அதுக்கே கொஞ்சம் இதில் ஆகும். சூப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் பைபாஸ் ரோடு. இந்த ரோடோட சேர்ந்து தான் இருக்குது. இந்த ரோடோட சேர்ந்து அப்படி இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மெயின் ரோடு பைபாஸ் ரோடு, அப்படியே ஒரு வட்டம் போட்டால் ஃபியூச்சர் மியூசியம். இங்கே எல்லாம் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுக்க பயங்கரமாக இருக்கும். ஏகப்பட்ட ஆள் வருவாங்க. நாங்கள் வந்திருக்க டைம் மோசம்னா என்ன சொல்லி, அது ஒரு 12-1 மணி டைமில் வந்தோம்னு நினைக்கிறோம். 1 மணி 2 மணி அந்த டைமில் வந்தோம். இதெல்லாம் ஒரு 8 மணி ஆள், ஒரு 6 to 9 10 மணிக்கு அந்த டைமில் எல்லாம் வரணும். ஆளெல்லாம் நிறைய இருக்கும். நாங்கள் வந்தது நல்லா லேட்டாக தான் வந்தோம். ஏரியாலாம் சூப்பராக இருக்கும். இந்த லோகையில் எழுதியிருக்க எல்லாமே அரபி எழுத்து. பார்க்குறதுக்கு ஏதோ மாடலாக வரைஞ்சி கறிக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் இதில் எழுதியிருக்க மொத்தம் அரபி எழுத்து. நல்லா இருக்கும். இனி இதுக்கு பின்னாடி நடந்து போய்ட்டுருக்கேன். இதுக்கு பின்னாடி ஃபுல் வியூவும் தெரியும், சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ எடுக்க எல்லாம் அதில் தான் நிறைய பேர் எடுப்பாங்க. இனி அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். நடந்து போயிட்டே இருக்கோம். மேக்ஸிமம் கிட்ட வந்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு. இனி அங்கே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல் வியூவும் வேறு லெவலில் தெரியுது. இது பேக் சைடு, அந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு தான் நான் கிளியராக தெரியுது. இது ஒரு பெரிய பார்க்கிங். இந்த பார்க்கிங்கில் இதுக்குன்னே போட்டிருக்கு. இந்த பார்க்கிங் இந்த இதிலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னே போட்டிருக்கு. இதில் நிறைய ரீல்ஸ் பண்ணுவாங்க. ரீல்ஸ் எல்லாம் நிறைய எடுப்பாங்க. நானும் அடிக்கேன். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லா வீடியோவும் பாருங்கள். வரிசையாக போட்டுகிட்டே தான் இருக்கேன் வீடியோ. டெய்லி ஒவ்வொரு வீடியோ வச்சு போட்டுகிட்டே தான் இருக்கேன். எல்லா வீடியோவும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? பை பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.